டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சக்சஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட போறோம். அதோட டீடைல்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். அதை தவிர்த்து இன்னொரு டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் விரக்தியில தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரூப் 1 வேகன்சி வந்து வெறும் 26 தான் போட்டுருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன அப்படின்னா கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு 32 பேருக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு மோட்டிவேட்டடா வந்து இருக்கும். சரியா? அதனால வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதற்கு வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. திட்டமிட்ட தேதியில வந்து குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 11 வந்து குரூப் 2 நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கான வந்து வேகன்சியும் வந்து குரூப் 1 மாதிரி ஏமாற்றத்தை அளிக்காம வந்து நிறையவே வந்து நமக்கு வேகன்சியும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நமக்கு பேப்பர்லேயே வந்து வந்துருச்சு. அப்போ வந்து ஆகஸ்ட் 11 அப்படிங்கிற பட்சத்தில் 2 வீக்ஸ் தான் வந்து இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால வந்து ஒரு ப்ரிப்பேர்டா வந்து தயாராகிக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள். அடுத்த வருஷம் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் தான், புக் வந்து சேஞ்ச் ஆகுது 4th இருந்து 12th வரைக்கும். அதனால வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து யூஸ் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம அதை பற்றி நம்ம டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆகஸ்ட் 11 குரூப் 2 தேர்வு அறிவிப்பு வெளியாகும். டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் இதை வந்து சொல்லியிருக்காங்க எல்லா டீடைல்ஸும். இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்டோபர் 25 வந்து இதற்கான எழுத்து தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படின்னா குரூப் 4 வந்து அடுத்தடுத்து வந்துடும். அப்போ வந்து ஒரு கல்ல 2 மாங்க. நம்ம ஒன்னுக்கு படிச்சோம் அப்படின்னா குரூப் 2 பக்கத்துல வரதுனால நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம மக்கப் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நமக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்ப்போம். சக்சஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். A to Z வந்து நமக்கு ஃபுல் சிலபஸும் வந்து இதுல கவர் ஆயிடும். சரியா? என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 31/7/2026 வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம சிலபஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், அதுக்கப்புறம் சந்திப்பிலை, குரில் நெடில் வேறுபாடு, கலை சொற்கள், இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல என்ன இருக்கு, திரும்ப வந்து நம்ம இன்டீரியரா புக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அதாவது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பைலிங்குவல்ல தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து பைலிங்குவல்ல தான் இருக்கும். பிளஸ் வந்து மேக்ஸும் வந்துட்டு பைலிங்குவல்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எது கொடுக்கணும் அப்படின்னு ஜிஎஸ்ல அப்படிங்க 75 மார்க்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பாலிட்டிக் வந்து கொடுக்கணும். அழகு 4. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, இதுல இதெல்லாம் கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் டிஎன்பிசி கொஸ்டின்ல பாலிட்டியில. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்கள், சுருக்குதல், பகடை, இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் வந்துடும். அதை தவிர்த்து வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து ஜூன் மாசம். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் 2 வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு நடக்குது. அதுல வந்து தமிழ்ல இருக்கிற அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து வரலாறு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாலிட்டி அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து வரலாறுல வந்துட்டு ஃபுல்லாவே கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டல் எபிலிட்டியில வந்து ரேஷியோ, விகிதம் மற்றும் விகிதாசாரம், வயது தொடர்பான கணக்குகள், எண் வரிசை விடுபட்ட, அப்புறம் வந்து மே மாசம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே வந்துடும். டெஸ்ட் நம்பர் 3 அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை. இதுவுமே வந்து தமிழ் வந்து 1, 2ல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும் சரி, 200 மார்க்குக்கு வந்து நடைபெறும். ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே சமயத்துல வந்து இதை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறுல வந்து ஜாயின் பண்றீங்க. ஒரு 2-3 டெஸ்ட் வந்துட்டு ப்ராப்பரா போனதுக்கு அப்புறம் 4வது 5வது டெஸ்ட் வந்துட்டு அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வந்து நமக்கான நம்ம உழைப்பு போட்டதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து